பவித்ரா வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் பர்கிட் மாநகரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு காலாவதியான மருந்து பெட்டகங்கள் வழங்கப்படுவதாக நேற்று இரவு 9 மணி செய்தியில் சத்தியம் தொலைக்காட்சியில் விரிவான செய்தி வெளியானது. இந்த பிரச்சனை குறித்து இன்று காலை சுகாதாரத்துறை அலுவலர்களிடம் புகார் அளிக்க போவதாக தகவல்கள் வெளியான நிலையில் இரவோடு இரவாக முதற்கட்டமாக காவல்துறை அதிகாரிகள் மூலமும் தமிழக அரசின் சுகாதாரத்துறை மூலமாகவும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் சுகுமாரின் உத்தரவுக்கு ஏற்ப விடிய ஊட்டச்சத்து பெட்டகங்கள் யாருக்கெல்லாம் கர்ப்பிணிகள் யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டதோ அவர்களது இல்லங்களுக்கே நேரடியாக சென்று ஒரு தீவிரமான ஆய்வு விடிய மேற்கொள்ளப்பட்டது பவித்ரா. அதனை அடுத்து இன்று காலை சுமார் 4:40 மணி அளவில் சம்பந்தப்பட்ட கர்ப்பிணியின் வீட்டிற்கு சென்ற சுகாதாரத்துறை அதிகாரிகள் அதனை ஆய்வு மேற்கொண்ட போது நாம் சத்தியம் தொலைக்காட்சியில் தெரிவித்தபடி அந்த பொருட்கள் காலாவதியான தேதியில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அதனை அடுத்து அவர்களிடம் இருந்து அந்த பொருளை பெற்றுக்கொண்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் புதிய பொருட்களை வழங்கி விட்டார்கள் பவித்ரா. இதுவே இந்த நிகழ்வின் தற்போதைய கள நிலவரம். இது குறித்து நேற்று இரவு நம்மிடம் பேசிய திருநெல்வேலி மாவட்ட சுகாதார பணிகளின் துணை இயக்குனர் கீதா ராணி இது குறித்து விரிவான விசாரணை சத்தியம் தொலைக்காட்சியில் வெளியானவுடன் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டதாகவும் இந்த வருடத்தில் ஜனவரி மாதத்தில் இருந்து இதுவரை 66 பெட்டகங்கள் தமிழக அரசிடம் இருந்து திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வந்ததாகவும் தங்களது கையிருப்பில் இருக்கும் பெட்டகங்களில் காலாவதியான பொருட்கள் எதுவும் இல்லை என்றும் வழங்கப்பட்ட பொருட்களில் காலாவதியான பொருட்கள் குறித்து தீவிர விசாரணை நாம் ஏற்கனவே தெரிவித்தபடி விடிய மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதில் இன்று காலை குறிப்பிட்ட கர்ப்பிணியிடமிருந்து அந்த பொருட்கள் திரும்ப பெறப்பட்டதாகவும் தெரிவித்தார். எது எப்படி இருந்தாலும் இந்த ஒப்பந்ததாரர் இந்த பொருட்களை விநியோகம் செய்யும் தமிழக அரசிற்கு விநியோகம் செய்யும் ஒப்பந்ததாரர் யார், அவரிடம் இருந்து இது போன்ற காலாவதியான பொருட்கள் எப்படி திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வந்து சேர்ந்தது என்பது குறித்து மிக தீவிர விசாரணை கலெக்டர் சுகுமார் உத்தரவுப்படி இரவிலேயே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது குறித்த விவரங்கள் இன்று காலையில் தான் வெளியாகும். இன்று காலை நடைபெற்ற ஆய்வின் போது இந்த காலாவதியான பொருட்கள் கர்ப்பிணிகளுக்கு வழங்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட்டு தற்போது அவர்களுக்கு புதியதான பொருட்கள் வழங்கப்பட்டு விட்டது பவித்ரா. இதுவே சத்தியம் தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக இன்று காலையில் நடந்த நிகழ்வு பவித்ரா.